ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் தான். சரிங்களா? அதான் நம்மளுக்கு இன்னைக்கும் கீழே தான் வந்து செஞ்சிருக்காங்க. மார்க்கெட் வந்து விழுந்திருக்காங்க. லாஸ்ட் இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலேருந்து கீழே தான் வந்திருக்காங்க. லாஸ்ட் நம்மளுக்கு திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை வந்து போனாங்க. ஸோ அங்கேருந்து என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 750 பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வந்து விழுந்திருக்கிறாங்க. சரியா? ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 9-10க்கு கீழே தான் இருந்தாங்க. சரிங்களா? 9-9.5 அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட்டில் ஒரு வால்டிலிட்டியும் வந்து செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அது மாதிரி கிரியேட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10.9க்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 11 கிட்ட வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு இந்தியா விக்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, வால்டிலிட்டி அப்படின்றது மார்க்கெட்டில் வந்து நடக்குது. சரிங்களா? அதனால தான் நம்மளுக்கு ப்ரீமியத்துலேயே நல்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி போன வாரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் மாதிரியே தான் இருந்தாங்க. ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. சரிங்களா? அதை இந்தியா விக்ஸ் நம்மளுக்கு சுத்தமாக கம்மியாக இருந்ததுனால நம்மளுக்கு மூமெண்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. சரிங்களா? ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ரொம்ப வந்து சிரமமாக இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூமெண்டம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா நம்ம ஒரு கரெக்டான டைரக்ஷனில் வந்து என்ன செய்ய முடியும், போக முடியும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு வந்து மூமெண்டம் தான் வேணும். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து ஒரு மூமெண்டம் வந்து வேணும். அப்போ இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியுங்க, ஒரு ப்ராஃபிட்ன்றது மார்க்கெட்டில் பண்ண முடியும். மூமெண்டம் இல்லாத இடத்துல நம்ம போய் உட்காந்துருந்தோம் அப்படின்னா ரொம்ப சைடுவேஸாக இருக்கும். நம்ம வாங்கி வச்ச இடத்துலேருந்து ப்ரீமியம் வந்து டீக்கே ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். சரிங்களா? ப்ரீமியம் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். எப்போமாவது ஒரு கேண்டில் 2 கேண்டில் மட்டும் அப்படி புதுசுன்னு வச்சு விட்டுட்டு அடுத்து ஃபுல்லாக சைடுவேஸில் வந்து போயிடுவாங்க. சரியா? ஸோ அதனால நம்ம அதை வந்து என்ன செய்யணுங்க, தெளிவாக வந்து கவனிக்கணும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் நம்ம நேற்று என்ன லெவல் எடுத்திருந்தோம், இன்னைக்கு நம்மளுக்கு எப்படிலாம் வாய்ப்பு வந்து இருந்தது அப்படின்றதையும் நம்ம வந்து தெளிவாக பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி நான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு கிளாஸஸ் வந்து கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? நம்ம ஒரு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அது நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வாரத்தில் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்போ அப்படின்றத நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, ஸோ கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் சார்ட். ஓகேங்களா? இந்த சார்ட் வந்து நம்மளுக்கு இதில் கிடைக்காது. இது வந்து நம்ம டெவலப் பண்ணது. ஓகேங்களா? ஸோ நம்ம நேற்று சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 25,918 அப்படின்ற லெவலில் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,004 அப்படின்றது வந்திருந்தாங்க. R2 வந்து பார்த்தீங்கன்னா 26,060 அப்படின்ற லெவல் வந்து வந்திருந்தாங்க. S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,813 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,749 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ எப்பவுமே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா மார்க்கெட் சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா இல்லை சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்களா பார்ப்போம். சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷனில் வாய்ப்புகளை வந்து தெரியலாம். அதே மாதிரி சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்க அப்படின்னா புட் ஆப்ஷனில் வாய்ப்புகளை வந்து தெரியலாம். சரிங்களா? அதுக்கு நம்ம பிளேனா போயிட்டு சிந்தட்டிக் ஃபியூச்சர் மேலே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷன் வாங்குறதும், சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்கன்னா புட் ஆப்ஷன் வாங்குறதும் இருக்கக்கூடாதுங்க. நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்க அப்படின்னா வாய்ப்புகளை தான் நம்ம வந்து தேடணும். சரிங்களா? நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ல கிடைக்குதா, வாய்ப்பு வந்து கிடைக்குதா அப்படின்றத நம்ம மனுஷனுங்க பார்க்கணும். ஓகேங்களா? அதான் மெயின். ஓகே, நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிளாட் ஓப்பன் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்க நடந்திருக்காங்களோ ஸோ அங்கே தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் வந்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஒரு 25,850க்கு மேலே வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்காங்க. ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா 25,950 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்காங்க. பட் ஆனால் என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு மேலே வந்து நிலை பெறல. அதான் நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் வரதான் நம்மளுக்கு போயிருக்காங்க. அங்கேருந்து அகைன் நம்மளுக்கு என்ன செய்றாங்க, கீழே வந்து வந்துட்டாங்க. ஓகேங்களா? கீழே வந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு S1 வரைக்கும் வந்திருக்காங்க. S1லேருந்து ஒரு சின்ன புல் பேக். ஸோ அது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே கூட என்ன செய்யலைங்க, நம்மளால மார்க்கெட்டால போக முடியல. ஸோ அங்கேருந்து என்ன செய்றாங்க, அகைன் நம்மளுக்கு கீழே விழ ஆரம்பிச்சவங்க தான் நம்மளுக்கு அங்கேருந்து எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,600 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு கீழே வந்து விழுந்திருக்காங்க. இன்னைக்கு உள்ள ரேஞ்சை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹை டு லோ ஒரு 300 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு வந்து மார்க்கெட் கீழே வந்து விழுந்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஃபால் தான். ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு S1ஐயும் பிரேக் பண்ணி கீழே வராங்க, S2ஐயும் பிரேக் பண்ணி என்ன செய்றாங்க, இன்னைக்கு கீழே வந்து வந்துட்டாங்க. சரிங்களா? நல்ல ஒரு ஃபால் இன்னைக்கு நடந்திருக்கு. நம்மளுக்கு நார்மலாக வந்து நிஃப்டியில் வந்து ஒரு 150 to 200 பாயிண்ட் அப்படின்றது நார்மலு. இந்த 200 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஒன் சைடு ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஒன் சைடு மார்க்கெட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒன் சைடு மார்க்கெட் தான் இன்னைக்கு வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இதில் இங்கே நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்க. நம்மளுக்கு
ஒரு டவுன்ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு நேற்று வந்து சிந்தடிக் பிக்சர் கீழே தான், இந்த நேரத்து நம்மளுக்கு சிந்தடிக் பிக்சர் கீழே தான். ஸோ சிந்தடிக் பிக்சர் கீழே இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு சைடு வேஸில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன செய்யணும், ப்ரீமியத்தில் வாய்ப்பு இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா, நம்மளுக்கு இங்கே பாருங்க, நம்மளுக்கு மேலேருந்து கீழே மேலே போயிருக்காங்க, சிந்தடிக் பிக்சர் தொட்டு நம்மளுக்கு கீழே தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி சிந்தடிக் பிக்சரை தொட்டு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட்டு கீழே தான் வந்துருக்காங்க. இந்த அன்னைக்கு மட்டும் தான், அதாவது நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் சிந்தடிக் பிக்சருக்கு மேலே வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்காங்க. இது நம்மளுக்கு திங்கக்கிழமை. சரிங்களா, திங்கக்கிழமை நம்மளுக்கு இந்த ஹை தான். ஸோ இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் டைம் ஹை. ஓகேங்களா, ஆல் டைம் ஹை நியர்பை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், தெளிவாக காட்டுறேன். மினிட்ல வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல் டைம் ஹை நியர்பை வந்து செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. ஸோ ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி மேலே தான் வச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஆனால் நிலை பெறலை. ஸோ அங்கேருந்து கீழே விழுந்தவங்க தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்கே கூட ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதையும் நம்மளுக்கு பிரேக் பண்ணி தான் என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட்டு கீழே வந்து விழுந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது எங்கே வரைக்கும் போகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு நியூஸ் பேசிஸ் வந்து இருக்குது மார்க்கெட்டில் இப்போ. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கீழே வந்து விழுந்துட்டு இருக்கிறாங்க. சரியா, ஓகே. ஸோ நம்ம ப்ரீமியம் பார்த்துக்கலாம். ப்ரீமியத்தில் இன்னைக்கு நம்ம என்ன எடுத்திருந்தோம், ஸோ அதில் நம்மளுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்றதையும் தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம எடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,950. சரிங்களா, 25,950 கால் அன்புட் வந்து நம்ம வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுல நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம் நேற்று அப்படின்னு பார்க்கும் பொழுது மிட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 95 அப்படின்றத வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா, மிட் லெவலாக நம்மளுக்கு வந்து 95 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா 153, R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 192, R3 வந்து பார்த்தீங்கன்னா 230 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 55, S2 வந்து பார்த்தீங்கன்னா 41, S3 வந்து பார்த்தீங்கன்னா 27 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா, இது காலையில் நம்ம மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 121 அண்ட் 73 அப்படின்ற லெவல் வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். சரிங்களா, ஓகே. ஸோ இதுல நம்மளுக்கு 2 பேரும் மீட் பண்றாங்க. சரிங்களா, 2 பேரும் நம்மளுக்கு காலையில ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் கீழே இருக்காங்க, புட் ஆப்ஷன் மேல இருக்காங்க. சரிங்களா, நம்மளுக்கு ரெண்டாவது மீட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு புட் ஆப்ஷனை டாமினேட் பண்ண முடியவில்லை. சரிங்களா, நம்மளுக்கு டாமினேட் பண்ண முடியல. மிட் லெவல்ல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, புட் ஆப்ஷன் தான் மேல போறாங்க. புட் ஆப்ஷன் தான் என்ன செய்யறாங்க, மேலன்றது போறாங்க. கால் ஆப்ஷன் கீழே வராங்க. கால் ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த 73, ஓகேங்களா, இந்த 73 அப்படின்ற லெவலையும் பிரேக் பண்ணி கீழே எங்க வரைக்கும் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வரைக்கும் வராங்க. சரிங்களா, சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட்ல இருந்து மேலே வராங்க. நம்மளுக்கு அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து நம்மளுக்கு கீழே வராங்க. அதாவது நம்மளுக்கு இந்த 121 அப்படின்ற லெவலுக்கு மேலே போயிட்டாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு இங்கே கால் ஆப்ஷன் வந்து சப்போர்ட்டுக்கு வந்ததுனால சப்போர்ட்ல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு அங்கே இருந்து புட் ஆப்ஷன் கீழே வராங்க. எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிட் லெவல், இந்த 95 அப்படின்ற லெவல் தான் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு வரல. நம்மளுக்கு அதுக்கு கீழே புட் ஆப்ஷன் வந்து வரல. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு புட் ஆப்ஷன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லா இங்க இருந்து தெரியுது. சரிங்களா, ஸோ அதனால நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அந்த இடத்துல வந்து ஒரு சைடு வேஸ் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 73க்கு கீழே வந்து வராங்க கால் ஆப்ஷன். அதே மாதிரி இந்த S1 இந்த 55 அப்படின்ற லெவலையும் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, பிரேக்ன்றது பண்றாங்க. இந்த 55 அப்படின்ற லெவலையும் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, பிரேக்ன்றது பண்றாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த 121 அப்படின்ற லெவலையும் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, சேம் டைம் நம்மளுக்கு பிரேக்ன்றது பண்றாங்க. சரிங்களா, ஸோ இங்க நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க. எங்க நம்மளுக்கு இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா என்ன செய்யலைங்க, கால் ஆப்ஷன் இங்க சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணல. நல்லா கவனிக்கணும் நீங்க. இங்க நம்மளுக்கு மேல பிரேக் ஆகியிருந்தாலுமே நம்மளுக்கு இங்க கால் ஆப்ஷன் சப்போர்ட் லெவல பிரேக் பண்ணல. சரிங்களா, ஓகே. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது இங்க நம்மளுக்கு பிரேக் பண்ணும்பொழுது அதே சேம் டைம் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, இங்க நம்மளுக்கு சப்போர்ட் லெவல என்ன செய்யறாங்க, கால் ஆப்ஷன் பிரேக் பண்ணி கீழே வராங்க. கால் ஆப்ஷன் இந்த S1 அப்படின்ற 55 அப்படின்ற லெவல பிரேக் பண்ணி கீழே வராங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கேன், ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சி அடுத்த லெவலான நம்மளுக்கு 153 அப்படின்ற லெவலுக்கு புட் ஆப்ஷன் வந்து போறாங்க. சரியா, புட் ஆப்ஷன் வந்து 153 போறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, இந்த S2 இந்த 41 அப்படின்ற லெவலுக்கு வந்து என்ன செஞ்சிடறாங்க, வந்துடுறாங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு இந்த 41 லெவலை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு அதே மாதிரி இங்க 153 அப்படின்ற லெவலையும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு அடுத்த லெவல் நமக்கு என்ன செய்யறாங்க, புட் ஆப்ஷன் வந்து மேல போயிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, இன்னைக்கு நம்மளுக்கு ஒன் சைடு மார்க்கெட்னால நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, புட் ஆப்ஷன் தான் நல்லா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா,
சரி. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஏடிஎம்மா இருக்குது. எது நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு ஏடிஎம் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க நம்மளுக்கு இந்த 25,950 அப்படின்றது வந்து நம்ம எடுத்துடணும். சரியா? ஸோ இது எப்போ ஐடிஎம் ஆகுது, இது எப்போ வந்து நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆறாங்க, 100 பாயிண்ட் ஐடிஎம் ஆறாங்க, 200 பாயிண்ட் ஐடிஎம் ஆறாங்க அப்படின்றத நம்ம என்ன செய்யணுங்க இதுல வந்து கவனிக்கணும். ஸோ அதுதான் நம்ம அந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ல வந்து என்ன செய்யணும் நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாம யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ மிஸ் பண்ணாம என்ன செய்யுங்க நம்ம வரக்கூடிய இந்த லைவ் செக்ஷன்ல கலந்துக்கோங்க. சரிங்களா? அது எப்போ அப்படின்றது நான் வந்து கன்ஃபார்ம் டேட் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்றேன். சரிங்களா? நாளைக்கு நாளை கழிச்சா அப்படின்றத நான் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ மிஸ் பண்ணாம என்ன செய்யுங்க அதுல கலந்துக்கோங்க. ஓகே. ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சரி. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்க இருந்து நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகும் பொழுது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கா வந்து என்ன செய்யறோம் இதுல கம்பேர் பண்ணி வந்து நம்ம வந்து பார்க்குறோம். பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன செய்யறாங்க அதை வின் பண்ணி போறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் அந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ல. சரியா? ஸோ அதை வின் பண்ணி போனா மட்டும் தான் நம்மளுக்கு என்னதுங்க அடுத்தடுத்த லெவலை நோக்கி அவங்க போறதுக்கான வாய்ப்பு, அதாவது நம்மளுக்கு அடுத்தடுத்த ஒரு ஐடிஎம் நோக்கி போறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கும், இந்த புட் ஆப்ஷனுக்கு இருக்கும். சரிங்களா? 25,950 புட் ஆப்ஷனுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு நான் வந்து லாஸ்டா எடுத்தது இந்த இதுதான். இந்த இடத்துல ஒரு வச்சிருக்காங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கோட மீட் ஆயிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அவங்கள வந்து டாமினேட் வந்து பண்ண முடியல. அப்போ டாமினேட் பண்ணி அவங்க மேலே போயிருந்தாதான் இவங்க வந்து ஒரு 300 இல்லைன்னா 350 ஐடிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து யாருக்கு இருந்திருக்கும், இந்த 25,950 புட் ஆப்ஷனுக்கு இருந்தது. சரிங்களா? ஸோ அதை தான் நான் இப்போ வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் லாஸ்ட்டாக என்ன பார்த்தேன் அப்படின்னா 25,400. சரிங்களா? 25,400 கால் ஆப்ஷனோட இதை நான் வந்து கம்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு மீட் பண்ணி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? புட் ஆப்ஷன் என்ன செய்யல, இதுக்கு மேல வந்து போகல, இதுக்கு மேல வந்து போகல, அதாவது நம்மளுக்கு இதை வந்து டாமினேட் வந்து பண்ண முடியல. அப்ப இதை டாமினேட் பண்ணியிருந்தாதான் நம்மளுக்கு என்ன இருக்குங்க புட் ஆப்ஷன் இன்னும் மேல போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். அப்ப நம்மளுக்கு இங்க டாமினேட் பண்ணாதனால என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்க போய் மீட் ஆயிட்டு அகைன் நம்மளுக்கு இந்த S3க்கே வந்து இந்த R3க்கே வந்து என்ன செஞ்சுட்டாங்க வந்து நம்மளுக்கு க்ளோசிங்ன்றதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? R3க்கு மேல போனோடனே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருக்கு, பட் ஆனால் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு மேலே இருந்தால் தான் நம்மளுக்கு மார்க்கெட்டு இன்னும் ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் நம்மளுக்கு 300 பாயிண்ட் வரை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கீழன்றது விழுந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு மேலே விழுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் வந்து கம்மி தான். ஆனால் அதுக்கு மேலே விழுந்தாலும் நம்மளுக்கு இன்னும் ஃபால் அதிகமாகும். அதாவது நம்மளுக்கு ஷார்ட் கவரிங் வந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து ஒரு ஃபால் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கு. பட் ஆனால் அது வந்து நடக்கல. நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க மீட் பண்ணிட்டு ரெண்டாவதும் கீழே வந்து R3. சரிங்களா? R3லே வந்து இன்னைக்கு க்ளோசிங்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த கான்செப்டோட பேஸ். ஓகேங்களா? அதுக்காண்டி தான் நம்ம வந்து மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா? யார் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்றது இதுலேருந்து நம்மளுக்கு தெளிவாக வந்து தெரிய வரும். சரியா? அது நம்ம யாரெல்லாம் பேர் பண்றோம், அதாவது யார் கூடலாம் நம்ம பேர் பண்ணி நம்ம பார்க்குறோம் அப்படின்றதுல தான் இருக்கு நம்ம இதுல எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்றது. சரியா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால மறக்காம என்ன பண்ணுங்க மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் அப்டேட் பண்ணிவிடுவேன் எப்போ வந்து கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம திங்கட்கிழமைக்கான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸும் வந்து நாளைக்கு உள்ள வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி? அப்போ தான் நம்ம எந்த ஒரு லைவ் வந்தாலும் சரி வீடியோ போட்டாலும் சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். ஓகேவா? சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.